எஸ்கே படத்த தரமட்டமாக்குன விஜய்க்கு நெருக்கமான பிரபலம். ஆனா விதை போட்டதே விஜய் தான்னு தெரியாம போச்சே. போன பொங்கலுக்கு நடிகர் விஜய் நடிப்புல உருவான ஜனநாயகன் படமும், சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான பராசக்தி படமும் வெளியாகிறதா இருந்துச்சு. இதுல விஜய் படத்துக்கான சென்சார் சான்றிதழ் பெறுவதுல ஏற்பட்ட சிக்கலால விஜய் படம் வெளியாகல. இப்படி இருக்கிறப்போ பராசக்தி படம் மட்டும் வெளியாச்சு. பராசக்தி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நடிகர் விஜயோட ரசிகர்கள் சிவகார்த்திகேயன்ல ஆரம்பிச்சு அவரோட குடும்பத்தினர், ரசிகர்கள், பராசக்தி படக்குழுவினர் அப்படின்னு பலரையும் மோசமா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இது படம் வெளியான பின்னாடியும் அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு. இத படத்தோட இயக்குனர் சுதா கொங்கரா விஜய் பெயர குறிப்பிடாம விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கையில நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்தோட துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்திய கட்சி நிகழ்ச்சி ஒண்ணுல பேசும்போது நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான பராசக்தி படம் பத்தி பேசினாரு. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் பெயர் என்ன அப்படின்னு கூட்டத்தை நோக்கி கேக்குறாரு. உடனே கூட்டத்துல இருந்தவங்க பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச தொடர்றாரு. பராசக்தி அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. உருட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த படத்த வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. மக்கள் மனச பாருங்க. ஜனநாயகன் படம் வெளியாகல இல்லையா? பராசக்தி படம் ஒரு நாள் கூட ஓடக்கூடாது அப்படின்னு மக்கள் தியேட்டர் பக்கமே போகல. இந்த ரெட் ஜெயன்ட் கம்பெனி யாருது? உதயநிதி அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி அதோட ஓனரா இருந்தாரு. அவரு அமைச்சர் ஆனதும் அதோட ஓனர் பெயர மாத்திட்டாங்களாம். அதாவது இன்பநிதி அப்படின்னு மாத்திட்டாங்களாம். இன்பநிதி யாரு? உதயநிதியோட பையன். இன்பநிதியோட தாத்தா யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, தலித் சகோதரர்களே, இன்பநிதியோட தாத்தா ஸ்டாலின் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா உண்மையா அரசியல் செய்யக்கூடிய எங்களோட தலைவர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததால ஏற்பட்ட நஷ்டத்தை தைரியமா எதிர்கொண்டு வராரு அப்படின்னு பேசியிருக்காரு. அவரோட இந்த பேச்சு விஜய் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றாலும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை கொஞ்சம் அப்செட் ஆக்கியிருக்கு. அதே நேரத்துல ரெட் ஜெயன்ட் நிறுவனம் தொடங்கப்பட்டு எடுக்கப்பட்ட முதல் படமான குருவி படத்தோட கதாநாயகன் நடிகர் விஜய் தான் அப்படின்னு இணையவாசிகள் பலரும் பதிலடி கொடுத்துட்டு வராங்க.